ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயத்தின் வரம், அபாயத்தின் மூலப்பொருள் அம்மோனியம் நைட்ரேட் NH4NO3 என்பது வெண்மை நிற படிக திடப்பொருளாகும். இது முக்கியமாக விவசாயத்துறையில் நைட்ரஜன் சத்து நிறைந்த உரமாக ஃபெர்டிலைசராக பயன்படுத்தப்படுகிறது. எனினும் இது வெடிக்கும் தன்மை எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் கொண்ட வேதிப்பொருட்களின் மிக முக்கியமான அங்கமாகவும் திகழ்கிறது. அம்மோனியம் நைட்ரேட் என்ற வேதி சேர்மம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இதன் வேதியியல் பண்புகள் பல நூற்றாண்டுகளாகவே அறியப்பட்டிருந்தாலும் தொழில்துறை ரீதியிலான உற்பத்தி 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தான் வேகம் எடுத்தது. இது சுரங்க தொழில், குவாரி பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளில் கற்களை வெட்டுவதற்கும் வெடிப்பதற்கும் பாறைகளை உடைப்பதற்கும் மிக குறைந்த செலவில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான வெடிபொருளாகும். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி வெடிபொருள் உற்பத்தி தொழில்நுட்பம் வளர்ந்தபோது அம்மோனியம் நைட்ரேட்டு டைனமைட் போன்ற பாரம்பரியமான வெடிபொருட்களுக்கு மலிவான மற்றும் பாதுகாப்பான மாற்றாக பயன்படுத்தப்பட்டது. அம்மோனியம் நைட்ரேட் பொதுவாக நிலையானதாக கருதப்பட்டாலும் அதிக வெப்பநிலை சுமார் 210 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அல்லது மற்ற எரிபொருட்களுடன் தொடர்பு மற்றும் அழுத்தம் போன்ற காரணங்களால் இது வெடிக்கும். வரலாறு முழுவதும் பல பயங்கர விபத்துகளுக்கு இது காரணமாக வந்தது. 1947இல் அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரத்தில் கப்பலில் இருந்த 2300 டன் அம்மோனியம் நைட்ரேட் வெடித்து சுமார் 581 பேர் இறந்தார்கள். சைனாவில் டியான்ஜின் என்ற நகரத்தில் 2015 அந்த துறைமுகத்தில் நடந்த வெடிப்பில் சுமார் 800 டன் அம்மோனியம் நைட்ரேட் வெடித்து 173 பேர் பலியாகினர். பெய்ரூட், லெபனான் நாட்டில் 2020இல் துறைமுக கிடங்கில் 6 ஆண்டுகளாக சேமிக்கப்பட்டிருந்த 2750 டன் அம்மோனியம் நைட்ரேட் வெடித்து 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இத்தகைய பயங்கர விபத்துகள் மற்றும் பயங்கரவாத செயல்களில் இதன் பயன்பாடு காரணமாக உலகம் முழுவதும் அம்மோனியம் நைட்ரேட் சேமிப்பு, கையாளுதல் மற்றும் போக்குவரத்துக்கு மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்தியாவில் அம்மோனியம் நைட்ரேட் விதிகள் 2012 அமலில் உள்ளது. இந்த விதிகளின்படி இது மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் சேமித்து வைக்கப்படுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. அம்மோனியம் நைட்ரேட் விவசாய வளர்ச்சிக்கு முக்கிய உரமாக பங்களிப்பதுடன் சுரங்கம் போன்ற தொழில்களுக்கும் அத்தியாவசியமானது. ஆனால் அதை சரியாக கையாளவிட்டால் அல்லது பாதுகாப்பற்ற முறையில் சேமித்து வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான ஒரு ரசாயன பொருளாகவும் இருக்கின்றது. இதன் இரட்டை பயன்களினால் இது எப்போதும் உலகின் கவனத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான வேதி சேர்மமாகவே திகழ்கின்றது. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.